எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் உங்களுக்கு இன்னைக்கு ஸ்நாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ட்ரெடிஷ்னல் ஸ்நாக்ஸ். உப்பு சீடை. நம்ம கோகுலாஷ்டமிக்கு பண்ணோம் இல்லையா, அன்றைக்கெல்லாம் கோகுலாஷ்டமிக்கு பண்ணோம் இல்லையா ஆற்றுல. அதனால நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் கோகுலாஷ்டமி அன்றைக்கி பண்ணிவிட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் எழுதுங்க. இப்போ அதுக்கு மாவு நான் 3 டம்ளர் மாவு எடுத்துட்டுருக்கேன். மாவை என்ன பண்ணணும்னா வறுக்கணும். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆக வேண்டாம், வாசனை நல்லா வரணும். வாசனை வர்றதுக்கு வறுத்துக்கணும் மாவை. இப்போ நம்ம மாவை வறுக்கலாம். நீங்கள் அரிசி மாவை கடையில் கிடைக்கிறது ரெடிமேடாக அதை வாங்கி நீங்கள் பண்ணினாலும் சரி, இல்லை மிக்சியிலேயே நீங்கள் அரிசியை நல்லா ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டுருங்க. வடிச்சுட்டு அதை என்ன பண்ணுங்க, முதல்ல ஃபஸ்ட்டு அரைக்கும்போது ஒரு பிடிச்சப்படி அரிசியை போடுங்க. அதை அரைச்சிட்டு செழிச்சிருங்க. செழிச்சிட்டு அதோட கப்பி வரும் பற்றியில இதெல்லாம் நான் இது டிப்ஸ் உங்களுக்கு. அந்த கப்பியோட மறுபடியும் இன்னொரு பிடி அரிசி போடுங்க. மறுபடியும் அதை அரைச்சி செழிங்க. அப்படி பண்ணிடலாம். மேக்ஸிமம் 1 கிலோ அரிசி அரைக்கிறதுக்கு 1/2 hour அதிகம். அவ்வளோ சீக்கிரம் அரைச்சிடலாம். நம்ம ஆற்றுலேயே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு அது முடியறதுல கஷ்டம் அப்படின்னாக்க நீங்கள் அரிசி மாவை கடையில் வாங்கிக்கோங்க. இப்போ இதை வறுக்கிறேன். நான் வறுத்துட்டு இந்த என்ன கலரில் வறுத்துருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வறுத்துட்டேன். கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுது. அது போதும். ரொம்ப கலர் சிவக்க வேண்டாம். வெள்ளை சீடைக்கு தான் கலர் சிவக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க வேறு பாத்திரத்தில். ஆறின அப்புறம் நம்ம எப்படி பிசைறதுன்னு பார்ப்போம். எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு தேவையான எள்ளும் போடலாம், ஜீரகம் போடலாம். நான் வெள்ளை எள் போடுறேன். எள்ளு போட்டுங்க. அப்புறம் வெண்ணெய், நல்ல இவ்வளோ பெரிய வெண்ணெய் போட்டுங்க இந்த மாவுக்கு. அப்புறம் தேங்காய் நல்லா உங்கள் கையால் ஒரு கை போட்டுங்க தேங்காய். அது போதும், அதுக்கு மேலே வேண்டாம். ரொம்ப தேங்காய் போட்டாலும் நல்லா இருக்காது. அப்புறம் பெருங்காயம் நல்லா சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் போட்டுங்க பெருங்காயம். ஏன்னா உடம்புக்கு வாயு கொள்ளாமல் இருக்கும். பெருங்காயம் போட்டுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இதுக்கு தேவையான உப்பு. உப்பு பார்த்து போட்டுங்க. ஏன்னா இதில் காரங்கிற ஒன்றும் இல்லாதனால இது இவ்வளோ உப்பு போட்டுக்கேன். இந்த உப்பை நல்லா போட்டுன்னுட்டு என்ன பண்ணுங்க, மாவை நல்லா கலந்துடுங்க. தேங்காய் வெண்ணெய் எல்லாம் நல்லா சேரணும். நல்லா கையால் முதல்ல எல்லாத்தையும் கலக்கினுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி விட்டு பிசையலாம். வெள்ளை சீடைக்கு தான் நல்லா வறுக்கணும், நல்லா சவக்கணும் மாவு. வெள்ளை சீடைக்கு கோல்டன் ப்ரௌனுக்கு கொஞ்சம் மேலே வரணும். உப்பு சீடைக்கு வாசனை வந்தால் போகிற மாவு. ஆனால் வறுக்காத பண்ணிடாதீங்க, வறுத்தாதான் நல்லாயிருக்கும். கோகுலாஷ்டமி நம்ம ஆற்றுலேயே பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னாக்க நம்மளுக்கு சந்தோஷம், கடையில் வாங்கிறதோட. நேரம் இல்லாதவா வாங்கித்தான் ஆகணும், அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் நேரத்தை நம்ம உண்டாக்கிக்கலாம். இப்போவே உங்களுக்கு சீடை வாசனை வந்துடுது. ஏன்னா வெண்ணெய் எள் இதெல்லாம் போட்டுக்கோம் இல்லையா, பெருங்காயம் தேங்காய் நல்லா கலந்து விட்டுனுட்டேன். இப்போ நம்ம தண்ணி இது பண்ணி பிசையணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. மொத்தமாக ஊற்றிடாதீங்க, அப்புறம் ஜாஸ்தியாக போயிடும். பார்த்து ஊற்றிக்கலாம். கட்டி பெருங்காயம் தான் இருக்குது அப்படின்னா அதை முன்னே தண்ணியில் ஊற வச்சுட்டுருங்க. அந்த ஊற வச்சு அந்த தண்ணி இருக்கு இல்லையா, பெருங்காயம் ஃபுல்லாக கரைஞ்சிரும். அந்த தண்ணியை நீங்கள் விட்டு பிசையலாம். இது மாவு வறுத்ததுனால தண்ணி நிறையவே வேண்டிருக்கும். வறுக்காத்து மாவுக்கு தான் தண்ணி வேண்டாம், இதுக்கு நிறையவே தண்ணி வேணும். மாவு பிசைஞ்சிட்டு எந்த பதத்தில் பிசைஞ்சிருக்கேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பதத்தில் மாவு பிசைஞ்சுட்டுருங்க. இப்படி எடுத்தோம்னாக்க கையில் வச்சாக்க அழகாக உருட்ட வரும் உங்களுக்கு. ரொம்ப குண்டு பெருசாக உருட்டாதீங்க. இதெல்லாம் வந்துடுது, அழகாக ஷேப்பாக உருட்ட வந்துடும். இந்த பாத்திரம் நீங்கள் மாவை பிசையணும். முதல்ல என்ன பண்ணுங்க,
உங்களுக்கு பயமாக இருந்ததுனாக்கா முதல்ல கொஞ்சமாக பண்ணி பாருங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே அது பார்த்து எடுத்துங்க. 3 டம்ளர் மாவுக்கு நல்ல ஒரு கை தேங்காய் போட்டேன், எள்ளு போட்டேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு போட்டேன், பெருங்காயம் போட்டேன், ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு சின்ன டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் பெருங்காயம் போட்டேன். அப்புறம் வெண்ணெய் அளவு காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு. அது ரொம்ப வெண்ணையும் போடாதீங்க, தொண்டையில் இதுவாக இருக்கும், சாப்பிட முடியாது ஜாஸ்தி. இப்போ நம்ம உருட்டி போடலாம், அதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன், நல்லா ஹையில் வைங்கோ, சிம்மில் வச்சிடாதீங்க. தேங்காய் நல்லா காஞ்சி எடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கேஸை சிம் பண்ணிவிட்டு எனக்கு கையில் ஆவி அடிக்கும், அதனால சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. அது போட்டப்புறம் நீங்கள் ஹை பண்ணிங்க, ஆனால் சிம்மில் வச்சிடாதீங்க, கிறிஸ்பியாக இருக்காது. ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறதுனாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்க, ப்ரிகாஷனாக ஒரு மூடி இருக்கும். வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை, ஏன்னா இதில் கல் இருந்தால் தான் வெடிக்கும். இப்போ எதுலேயும் அந்த அரிசி அதெல்லாம் கல் இருக்கிறது இல்லை, அதனால் எதுக்கும் உங்களுக்கு ஜாகிரதைக்காக சொல்கிறேன், ஹையிலே வச்சு பண்ணுங்க. நான் தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன், தேங்காய் எண்ணெய் பண்ணால் தான் இதுவும் முறுக்கு, கை முறுக்கு, சீடை எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் தேங்காய் எண்ணெயிலே பண்ணுங்க. அப்படி இல்லை உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்கல, இல்லை தேங்காய் எண்ணெய் வேண்டாம் காஸ்ட்லி அப்படின்னு நினச்சேன்னாக்கா ரிஃபைண்ட் ஆயில் பண்ணுங்க. ஆனால் தேங்காய் எண்ணெய் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. நல்லா கொதிக்கிறது பாருங்க, நல்லா ஹையில் வச்சா தான் நல்லா ஆகும். நான் பிசைஞ்ச அளவு மாவுக்கு ஒரு இந்த எண்ணெய் வச்சேன்னாக்க ஒரு 8 தடவை போடலாம் எண்ணெயில். சவுண்டு சொல்லன்னு கேட்கறது பாருங்க. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்து டைம் இருந்ததுனாக்க நீங்கள் சாதாரணமாக கூட பண்ணலாம், கோகுலாஷ்டமிக்கு தான் பண்ணணும்னு இல்லை, ஆர்டினரி டேஸில் கூட பண்ணி குழந்தைகளுக்கு நம்ம கையால் பண்ணி கொடுத்தோம்னாக்க அது கொஞ்சம் இது ஜாஸ்தி, மவுசு ஜாஸ்தி. நான் இப்படி பண்ணி கொடுப்பேன் என் பசங்களுக்கு. ஸ்கூல்லேருந்து வந்து டெய்லி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வெளியிலேயே நான் வாங்க மாட்டேன். என்னோடய ரிலேஷன்ஸ் எல்லாம் கூட கேட்பா, சீடை எப்படி பண்ணுற, பொறுமையாக உனக்கு பொறுமை ஜாஸ்தின்னு சொல்லுவாள். அதுக்கு என்னமோ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, குழந்தைகளுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அம்மா இன்னைக்கு என்ன பண்ணியிருப்பான்னு அதுகள் ஸ்கூல்லே வரும்போது பேசிகிட்டே வரும், சின்ன பசங்களாக இருக்கும்போது. ஃபஸ்ட்டு சீடை உருட்டுறதுக்கு முன்னாடி குட்டியோண்டு கையாலேயே பிள்ளையார் பிடிச்சி வச்சுருங்க, பிடிச்சி அதுக்கு குங்குமம் இட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் அப்புறம் எடுக்க ஆரம்பிச்சப்பறம் கொஞ்சம் இது காயணும் கொஞ்சம் சீடை, அப்புறம் தான் நீங்கள் எடுத்து எண்ணெயில் போடணும். அப்போ வந்து ஓரமாக வச்சுருங்க அந்த பிள்ளையாரை, என்ன தெரியாமல் நீங்கள் எண்ணெயில் போட்டுருவேன். அப்புறம் ஏதாவது முந்தியெல்லாம் கிணறு இருக்கும் எல்லாத்துலேயும், கிணத்துல கொண்டு போடுவா, இல்லை செடி இருந்தாக்கா செடியில் போய் வச்சுருங்க, தொட்டியில். இல்லை அணில் காக்கா கூட சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பிள்ளையார் பிடிச்சி வச்சிருந்தேன், பகவானுக்கு வச்சு செஞ்சுட்டு தான் நம்ம செய்யணும் எதுவுமே. இந்த ஓசை அடங்கணும், சவுண்டு வருது பற்றியில் எண்ணெயோட சவுண்டு, அது ஓசை அடங்கணும். இந்த கொஞ்சம் பொறன்னு இருக்கு இல்லையா, அது வந்து லைட்டாக ஆகும். இந்த கொதியெல்லாம் முத்து கொதின்னு சொல்லுவா, அதுக்கு நம்ம பேர்ல் போட்டுக்கிறோம் கழுத்தில், அந்த கலரில் ஆகணும் இந்த கொதி. அதுதான் எடுக்கத்தோட இது ஸ்டேஜ். இப்போ வந்துட்டு பார்த்தெல்லாம் நான் எடுத்தப்புறமும் ஒரு கலர் வேறு சேஞ்ச் ஆகும். முத்துக்கொதி வந்துட்டு பார்த்தெல்லாம் இப்போ என்ன பண்ணுங்க, கேஸை சிம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பை வச்சுருந்தேன்னு வச்சுங்களேன், ஒரே தடவையிலே நிறைய எடுத்துடலாம். நம்ம ஆற்றுல வடாம்பொழியை கொதிக்கிறதுக்கும் சௌரியமாக இருக்கும். 2 டைம்ஸ்லேயே எடுத்துடலாம் எல்லாத்தையும். பாருங்க, சீடை ரெடி. டேஸ்டியான சீடை நம்ம கையால் நம்ம பண்ணினது ரெடி.
சாமிக்கு நேர்த்தியம் பண்ணிட்டு அப்புறமா டேஸ்ட்டுக்கு என் பேரனுக்கு கொடுப்பேன். அவன் டேஸ்ட் பார்த்து சொல்லுவான். ஃபஸ்ட்டு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிடணும், கிருஷ்ண பகவானுக்கு. நீங்களும் பண்ணுங்கோ, சாப்பிடுங்கோ. கோகுலாஷ்டமி முன்னாடியே ஒரு நாள் பண்ணிவிடுங்கோ. அப்போ ஒரு கொஞ்சமாக போட்டு பண்ணி பாருங்க. அப்போ கோகுலாஷ்டமி கொஞ்சம் கூடவே நிறைய பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணுங்கோ, சாப்பிடுங்கோ. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வெள்ளை சீடை காமிக்கிறேன். ஓகே, பாய்.